குறையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடுபாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும். இது யாரு கிடைச்சிருக்குது? எனக்கு கிடைச்சிருக்குதே. ஒருவேளை கூட சாப்பாட்டுக்கு கிடைக்காம கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்த நான் இன்னைக்கு தினமும் 10 பேருக்கு அன்னதானம் பண்ற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சந்தோஷமா கொடுத்துட்டு இருக்கேன். சும்மா எல்லாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். கண்ணு இல்லாதது, காது கேட்காது, வயசானது, நடக்க முடியாதது, வாரிசு இல்லாதது, டெய்லி இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. என்ன ஹோட்டல் வச்சிருக்கீங்களா? நீங்க தமிழ்நாடு பூரா தேடினாலும் என்னுடைய மெஸ் மாதிரி கிடைக்காது. இந்த ஊர் மக்களுக்கு தெரியும். 32 வருஷம் ஆச்சு. விலாசம் கிடையாது, போர்டு கிடையாது, லெட்டர் பேட் கிடையாது, விசிட்டிங் கார்டு கிடையாது. முக்காவாசி நாளைக்கு போனும் வேலை செய்யாது. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். காத்தால 7லேருந்து 10:30க்குள்ள என்னுடைய ஆட்டம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சாச்சு, அலுவலகங்கள்லாம் தொடங்கியாச்சுன்னா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. பள்ளிக்கூட குழந்தைகள் தான் எனக்கு முக்கிய நண்பர்களே. எல்லாருக்கும் ஒரு வேலைன்னா பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு பாதி வேலை தான். எல்லாருக்கும் வெறும் சாப்பாடு கொடுத்தா குழந்தைகளுக்கு ஸ்வீட்டோட சாப்பாடு. எங்கிட்ட எல்கேஜி யூகேஜிலேருந்து படிக்கும்போது வாங்கி சாப்பிட்டு போன ஒரு குழந்தை டிகிரி முடிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போய் கல்யாணம் ஆகி அந்த குழந்தைக்கு சீமந்தம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றது, நீ என்ன வேணா ஏற்பாடு பண்ணு, கதம்ப சாத வகைகள் மட்டும் அந்த ஐயர்கிட்ட சொல்லு. ஃபர்ஸ்ட் நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது அந்த ஐயர் என்ன தங்கமணின்னு கூப்பிட்டு கொடுப்பாரு. சும்மா இருமா, நான் உன்னை புழுகாம இருக்கும்போது அந்த ஐயர் தான் எனக்கு கொடுத்தாரு, அங்கதான் கொடுக்க போறான். இது எனக்கு பெருமை இல்லை, நான் எடுத்த உழைப்புக்கு ஆண்டவன் கொடுத்த பரிசு. உண்மையான உழைப்புக்கு ஊதியம் ஆண்டவன். ஆண்டவன் தான் முதலாளி, நான் தொழிலாளி. இங்க கிடைக்கிற சின்ன சின்ன அல்ப லாபங்கள் எல்லாம் அதான் கிராஜுவிட்டி. நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். பெரிய பையன் ஸ்டேட் பேங்க்ல மேனேஜர் ஆகிறான். எல்லாம் தமிழ் பள்ளிக்கூடத்தில், சாதாரண பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தான். இவங்க 3 பேரும் படித்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நினைவுக்காக ஒரு டெபாசிட் பேங்க்ல பண்ணி ஆனிவர்சரி வரும்பொழுது 3 பரிசு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். பல வருடங்களா நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம், சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். 4 பேத்தி எனக்கு. அவங்க பேர் வேறணும் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2 தங்கமணி 2 வைரமணி. 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அறிவுரை சொன்னா தான் எதிர்த்து பேசாது, கேட்கும். இவங்கெல்லாம் எதிர்த்து பேசுவாங்க. பெரியவரே ஓரமா உட்காருன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டால் நாங்கள் ஒதுங்க தயார். நீங்க இன்னும் பொறுப்பு எடுத்துக்கிறது இல்லை. உங்களை நம்பி ஒப்படைக்கிறதுக்கு பயமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. ஜவுளி கடை, நகை கடைக்கெல்லாம் போனா கேமரா வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க தெரியுமா? அதே மாதிரி ஆண்டவன் கேமரா வச்சு நம்மளை அத்தனை பேரையும் ஃபாலோ பண்ணிக்கிறான். ஒரு மண்டலம்னா 48 நாள். இது எப்படி வந்ததுன்னா 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், 48 அத்தனையும் கேமரா ஃபாலோ பண்ற. என்ன தப்பு செஞ்சாலும் தண்டனை உண்டு அதுக்கு. ஒரு மண்டலம்னா 48. ஆமா, அது எப்படி சொல்லுங்க? 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், ஆக மொத்தம் 48. இது அத்தனையும் மனிதர்களை கவரேஜ் கேமரா. இவங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு இன்டர்னல் ஆடிட், அமாவாசை பௌர்ணமி. இதெல்லாம் விளையாட்டு இல்ல, உண்மை. அமெரிக்காவிலிருந்து 385 பேர் ஏத்திக்கிட்டு ஒரு விமானம் புறப்பட போகுது. திடீர்னு ஒரு விஐபி எனக்கு ஒரு சீட் வேணும்னு சொன்னாரு. கொடுத்தான் தேரணும். அங்க பார்த்தா லிஸ்ட பார்த்தா 5 பேர், 4 பேர், 3 பேர் இப்படித்தான் இருக்குது. ஒரே ஒரு பெண் குழந்தை பஞ்சாப்ல இருந்து படிக்க போனவோ ரிக்வஸ்ட் பண்ணி, உங்களை அடுத்த பிளைட்ல மலேசியா காமிச்சு அங்கேருந்து நான் ஏர்ன் பண்ணி விடுறேன், நீங்க சீட்டு கொடுக்குறீங்களாங்க. ஓ எஸ், 4 வருஷமா அப்பா அம்மா பார்க்காம இருந்தேன், 4 மணி நேரத்தில் என்ன வந்துட போகுது? சரிங்க வந்து அந்த விஐபி தூக்கி பாரு, ரஷ்யாக்காரன், ஹுவாரியோ, எங்கிருந்து வர, எங்க போற சொல்லு, 1 2 3 பதில் சொல்ல, ஷூட் பண்ண போறேன் 1 2. ஜப்பான்காரன் இதை கேமரா எடுத்து வச்சுங்கிறான், பதிவு பண்ணி வச்சுங்கிறான், ஷூட் பண்ணிட்டான். 385 பேரும் கடலுக்குள்ள. அந்த ஒரே ஒரு குழந்தை. அப்ப ஆண்டவன் கேமரா வச்சு ஃபாலோ பண்ணி தப்பு செய்யறவங்களை மட்டும் கொண்டு போய் உட்கார வச்சு ஷூட் பண்றான்.
நடந்தது இல்ல சார் ஒண்ணு சார், தப்பு செய்யறவங்க சார் சொல்றீங்க. 385 பேரும் தப்பு பண்ணிருப்பான். நான் சொல்லலையே, ரெக்கார்டு சொல்லுத. அந்த ஒரு குழந்தைய மட்டும் இறக்கி விட்டாங்கல்ல, ஆண்டவனுடைய கேமரா செஞ்ச வேலை அது. 50 வருஷமாச்சு நான் காஞ்சிபுரம் வந்து, சௌக்கியமா இருக்கேன், ஒரு குறையும் இல்லை. காஞ்சி மாநகரம் சக்கரம், ரொம்ப ஜாகிரதையா நிக்கணும். இப்ப இந்த மேடல் நிக்கிற மாதிரி தான், இங்க குத்தும், இங்க குத்தும், கால் இடிக்கும், முட்டி தட்டும், கீழே முடிக்கி விழும். ரொம்ப பிரமாதமா இருக்கிற மாதிரி தான் காஞ்சிபுரத்தை வாழணும். வெரி குட். இவ்வளவு சிரமத்தோட தான் நீங்க உட்கார்ந்து. ஆமா ஆமா, எவ்வளவு சிரமம் வந்தாலும் சரி, முள்ளு போட்டு வச்சா கூட சரி, இன்னைக்கு பேசியே தீர்த்துறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோவில்ல அபிஷேகம் பண்றோமே, எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும். வருங்காலம் குழந்தைகளே தெரிஞ்சுங்க. ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட போய், சார் ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, நான் இந்த ஏழைகளுக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுக்க போறேன்னு சொன்னா போடா ஃபுல் சொல்லுவான். இங்க பாருங்க, 5வது நாள் உற்சவம் உங்களுடைய பேரால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாலாபிஷேகம், தேனாபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், இன்னார் இன்னாரால் அபிஷேகம். அப்படியா? அடே 10,000 ரூபாய் கொடுத்துருவான். அந்த பணம் கோவில்ல வந்தோடனே பந்தல் போடுறவனுக்கு, பூ மாலை கட்டினவனுக்கு, அர்ச்சனை பண்ணவனுக்கு, பக்தர்களுக்கு பங்கீட்டு முறை. ஏழை எளியவர்களுக்கு, வசதி இல்லாதவர்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கிற செயல்பாடு தான் அபிஷேகம். இது ஒரு காலத்தில் ரொம்ப பிரமாதமா இருந்தது. சமீப காலமாக அதை ரொம்ப ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க. காஞ்சி மாநகரத்தில் உள்ள உலக பெயர் பெற்ற மிகவும் புகழ்பெற்ற காமாட்சி அம்மன் கோவிலில் 100கணக்கான லிட்டர் பால் அபிஷேகம் செய்யப்பட்டு குளத்தில் கொட்டப்படுகிறது, கலக்கப்படுகிறது. தயவு செஞ்சு இதை சுத்தமா ஒரு அண்டாவில் எடுத்து வச்சா எத்தனை ஏழைங்க குடும்பத்தில் குழந்தைங்க பால் தயிர் சாப்பிடும். ஏழைகளுக்கு பங்கு வைக்கிறதுக்காகத்தான் இந்த திட்டமே கொண்டு வந்தான். இதுல இருந்து நழுவிட்டீங்களே. நினைச்சா செய்யலாமே. இதுக்கு எந்த அரசாங்கமும் ஆணையிட வேண்டியதில்லை, மனசாட்சி இல்லை, சிந்திக்கிறது இல்லை. என் காரியம் ஆயிட்டா போறன்னு நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் இனிமேற்பட்ட அது கொஞ்சம் கவனிங்க. என்னுடைய வியாபாரத்தில், வியாபாரம் சொன்னா மெஸ்ஸு, தினமும் யாரோ ஒருத்தர் சாப்பிட்ருக்காரு எனக்கே தெரியாம. பாண்டிச்சேரியிலேருந்து வந்த ஒரு நண்பர் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணிட்டார். காஞ்சிபுரம் பட்டுப்புடவை ஃபேமஸ், அண்ணாதுரை ஃபேமஸ், காமாட்சி அம்மன் டெம்பிள் ஃபேமஸ், அனதர் ஒன், நீங்கள் காஞ்சிபுரம் வந்தால் பார்க்க வேண்டிய இடம் இன்னி ஒன்று இருக்கிறதுன்னு அவரே போட்டார். ஒரு வாரம் பொறுத்து பேப்பரை கொடுத்து கொடுக்குறாரு, போட்டோ பிடிச்சி போட்டிருக்காரு. இதெல்லாம் என்னுடைய உழைப்புக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். கர்வம் இல்லை, விளம்பரம் இல்லை. இது எனக்கு கடை விளம்பரமே வேண்டாம். உங்க கடைக்கு பேரு கிடையாது? கிடையாது, பேரே கிடையாது, பேரு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா அப்ப எப்படி வருவாங்க? பேரு நான் வைக்கல, மக்களா வச்சிருக்காங்க. பல வருடங்களுக்கு முன்னால தம்பி டிபன் வாங்கிட்டு வந்த ஐயர் ஹோட்டல் எங்க பாருது, அந்த கார்னர்ல ஒரு கடை இருக்குடா, அங்க வாங்கிட்டு வாங்க. சரி, இந்த குழந்தைகள்லாம் பெருசாகி வரும்போது கார்னர் கேப்பு, கார்னர் ஹோட்டல், கார்னர் அவங்களே வச்சாங்க பேரு. இப்போ கடைக்கு கார்னர் கேப்பா, கார்னர் கேப்பு காஞ்சிபுரம் போட்டா இந்தியாவில இருந்து எங்க இருந்து போட்டா லெட்டர் வந்துடும். சமயக்காரர் அவருக்கு முக்கியமா என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சமையல்காரர் ருசிச்சு ரசிச்சு சாப்பிட தெரியணும், தான் முதல் பங்கு. அதுக்கு அடுத்தது அன்பா பரிமாற தெரியணும். தாயாரும் மனைவியும் செய்யற வேலை நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். கண்ணு, நேற்று ராத்திரி தூக்கத்துல கொஞ்சம் இருமினியப்பா, இன்னைக்கு மோர் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் ரசம் போட்டுக்கோ. அம்மா சொல்லல, நான் சொல்லணும் அந்த வார்த்தையை. அதான் உண்மையான அன்பு. மனைவி, ஏங்க கருகப்பில தொகையில அரைச்சிருக்கேன், உங்களுக்கு பிடிக்குமே, அதனாலதான். எண்ணெய் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, சுட்டு வச்சிருக்கேன் அப்பளாத்த சொல்றால. இந்த அன்பான உபச்சரிப்பு நாங்க செய்யறோம். இன்ன பதார்த்தத்துக்கு இன்ன காய்கறி இப்படித்தான் வெட்டணும்னு ஒரு வழிமுறை இருக்கு. அது அப்படி செஞ்சா தான் சிறக்கும். பரமாச்சாரியார் சொல்லுவார், நான் அடிக்கடி போய் உட்காருவேன் பக்கத்தில் போய். 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வாட்டி பார்த்துட்டேன், 20 நம்பருக்கு அப்புறம் உட்காந்துருக்கேன். இப்படி பார்த்து இப்ப என்ன பண்றேன்னு கேட்டார். ரொம்ப சந்தோஷம். சத்தியத்துக்கு விரோதமாக ஒரு அடி முன் வைத்தால் நரகம் உன்னை நோக்கி 2 அடி முன் வைக்கும். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், பரமாச்சாரியார் சொல்லிக் கொடுத்த பாடம். ரொம்ப ஜாகிரதையாரு. சாப்பிட்ற பண்ணம் பருமாறி விற்கிற அத்தனை பேருடைய வயரும் கெட்டு போக கூடாது. 32 வருஷமா என் கடையில சாப்பிட்றவங்க இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. 103 வயசான ஒரு பெரியவரும் இருக்காரு இதுல.
ஹோட்டல்ல போய் சாப்பிட்டேன் உடம்பு கெட்டு போச்சு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல.